ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட மாங்கா சாப்டர் 186 தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர்லேருந்து தான் வந்து சீசன் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஓப்பன் பண்ணால் நம்ம மைக்கியோட வீடை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம எமாவுக்கு வந்து ஃபியூனரல் நடந்துட்டுருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே சேடாக உட்காந்துருக்க நம்ம மைக்கி வந்து ரொம்ப எமோஷனலாஸாக தான் இருப்பான். அன்னைக்கும் எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம மைக்கியும் டிராக்கனை கூப்பிட நம்ம டிராக்கனும் மைக்கியோட தாத்தா முன்னாடி வந்து உட்காந்து இந்த மாதிரி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பான், இந்த மாதிரி எமாவை லவ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவனால் எமாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். நம்ம மைக்கியோட தாத்தாவும் அப்போ நீ அவளை லவ் பண்ணியிருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம டிராக்கனும் வந்து அழுதுட்ருப்பான். அப்புறம் மற்றவங்களும் அழுவாங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம இனுப்பியும் கோகோவும் வந்து எதிர்க்க பார்த்துட்ருக்க நம்ம கோகோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் என்னோடய வழியை பார்த்துட்டு போகிறேன், தப்பாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இனுப்பியும் எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட வழியை பார்த்துட்டு போக நம்ம கக்கூச்சோ வந்து இசனாவை பற்றி நினச்சிட்டு இருப்பான். இவங்களோட சின்ன வயசு மெமரிஸ் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம இசனா வந்து அந்த ஸ்காரை பற்றி பேசிட்டு வருவான். அப்புறம் நம்ம இசனா என்ன பண்ணுறேன்னு கேட்க லாஸ்ட்டாக நம்ம கக்கூச்சோ போனதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம இசனாவுக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்திட்டு போயிடுவான். இங்கே நம்ம ஹான்மாவும் வந்து நல்லா ஒரு ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். லாஸ்ட்டாக நம்ம மைக்கை காட்டுறாங்க. நம்ம மைக்கையும் பிரிட்ஜ் மேலே உட்காந்துட்டு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. அது என்ன முடிவுன்றதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.